பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி தேடி வந்திருக்கிறோம். நிறைவான உடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வதாக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் யாவற்றையும் மாற்றி இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டது போல உங்களுடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படுத்தும், இந்த வார்த்தைகளுக்கு வெளிப்படுத்தும். இந்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நீ மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டும். எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. உமக்கு மாத்திரம் புகழ்ச்சி நாங்கள் கொண்டு வருகிறோம். நீங்க உயர்ந்திருக்க ஆண்டவரே, எல்லா புகழ் உங்களுக்கு சேர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை பாடலாக கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற பாடலை நாம் பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். Hallelujah.
கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னொரு பாடலை நான் பாடி தேவனை மகிமைப்படுத்தும். பாரத தேசத்தின் ராஜா நீரே. நம்முடைய தேவன் இந்த பூமியில் அவர் ஆண்டுகை செய்வாரானால் இந்த தேசம் செழிக்கும், இந்த தேசம் பலம் பெறும். நம்முடைய தேசம் நமக்கு இருக்கிறது. தேசத்தை தேவன் ஆளுகை செய்யும்படியாக, அவரே ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்யும்படியாக நம் யாவரை நாம் அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாரத தேசத்தின் ராஜா நீரே. ஹல்லேலூயா.
இந்த விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரல்லோ, நீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரல்லோ, நீலி புஷ்பம் நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரல்லோ, நீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரல்லோ, நீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. ஆமென். உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரல்லோ, நீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். தேவாதி தேவன் நீரல்லோ, நீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாமா? Thank you, காத்திருந்து பெலன் பெறுவேன், அழுது போல பரப்பேன். ஆயத்தின் வம்சம்தான் அல்ல, சிங்கத்தின் குட்டினாரே. காத்திருந்து பெலன் பெறுவேன், சிங்கத்தின் குட்டினாரே. எல்லாம் எனக்கு நீரே. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் படைத்தவர். எல்லாவற்றுக்கும் மேலானது, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர். இருதயத்தில் நிறைவோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. Amen. Thank you, Jesus. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம்
ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். இருதயங்களை ஊற்றி நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மெய்யான தேவ ஆராதனை கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. காலை வழியில கர்த்தருக்காக அர்ப்பணிக்கலாம். ஓ அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே,
ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஹalleluya ஹalleluya. கர்த்தரிடத்தில் மிக கொஞ்சமாக அர்ப்பணித்தவர்களாக அவரை மாத்திர ஆராதிக்கிற சிந்தையோடு கூட ஆமென். அவரை மாத்திர உயர்த்துகிற சிந்தையோடு நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஹalleluya ஹalleluya. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கும் வாசம் செய்யும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தராக இருக்கலாமா? எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கும் வாசம் செய்யும். ஏதோ மனிதர்கள் மாத்தியில் வாசம் செய்யாதே. எங்கள் நடுவில் ஊற்றி வசித்தே இறங்கியே வாருமே. மனிதர்கள் மத்தியில் ஆமென் மத்தியில் வாசம் செய்யாதே. எங்கள் நடுவில் வசித்திட இறங்கியே வாருமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் தேவனே. வாசம் செய்யும். Hallelujah. Amen. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Amen. அவர் நம்மத்திலே உலாவுகிற தேவன், வாசம் பண்ணுகிற தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Glory, 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 glory. பரலோகத்தின் பிதாவே, உமது நாமமே பரிசுத்தப்படுவதாக. உம் ராஜ்யம் வருவதாக. சொல்லுமா, பரிசுத்தப்படுவதாக. உம் ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டுமே. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆண்டு நடத்துவீராக. ஆமென். Thank you Jesus. Glory, 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 glory to Jesus. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. பாக்கியமே
எத்தனை நல்லவராக, எத்தனை நல்ல- Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நீ நடத்திய விதங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் பாராட்டுகின்ற இரக்கங்கள். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. இத்தனை பேர் அவரை போல வல்லவர்கள், அவரை போல நல்லவர்கள். அந்த தேவனை இந்த காலவிட நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவரை சிறந்தவர். ஆமென். உம்மை பார்த்து சொல்லலாம். ஆமென். உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை மாற்றிட யாரும் இல்லையே. இயேசுயா, யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. இயேசுயா, யாரும் இல்லையே. அவரை போல இருதயத்தின் ஆழத்துக்கு சொல்லலாம். ஆண்டவரை யாரும் இல்லைப்பா, நெருக்கடி நாட்களில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை தேற்றி எங்களை நடத்துகிற தெய்வன், தைரியப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு துணை நிற்கிற தேவன், எங்களை தாங்குகிற தேவன், எங்களை ஆண்டவரே அற்புதமாய் எங்களை கொண்டு வருகிற தேவன். உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஓ, நான் உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை மாற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசுயா, யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. இயேசுயா, யாரும் இல்லையே. உம்மை போல வேறு ஒருவரே இல்லை ஆண்டவரே, வேறு ஒருவர் இல்லை ஆண்டவரே. பக்தர் சொல்ல, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. அவரை போல சேர்த்திட, அவரை போல அணைத்திட யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அவர் ஒருவரே சிறந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உயர்ந்த தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், இனிமேல் அவர் நம்மை நடத்தப் போகிறார். ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நினைத்து பார்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது அற்புதங்களுக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை விட்டு மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உன் வாழ்க்கையை விட்டு இந்த பாவத்தை நான் விளக்கினேன் என்று சொல்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை விட்டு விளக்குகிற தேவன். ஆமென், 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 ஆமென். இந்த காலவெளி உன்னோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலையும் மீது ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக, உனக்கு உதவி செய்ய வல்லவராக இந்த காலவெளியில அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மறக்காத ஒரு தேவன். சிறியானவன் தன் கர்ப்பத்தின் பானைகளை மறப்பாலோ, அவன் மறந்து போனாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்கிறேன். Amen. Thank you, Jesus. Amen. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைக்கும் பாவங்களை கடலின் ஆழத்திலே தோற்று விட்டீரே, கடலின் ஆழத்திலே
விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைக்கும் பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மலர்ந்தாலே நீ மறக்கவில்லையே. உன்னை வைத்தாலும் நீ வெறுப்பதில்லை. உன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை. அந்த தாயினும் மேலானவர். தாங்கி என்னை தினம் காப்பவர். அந்த தாயினும் மேலானவர். தாங்கி என்னை தினம் காப்பவர். தாய் மலர்ந்தாலும் நீ மறப்பதில்லை. நீ மறப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமில் பாவம் அகற்றி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமில் பாவம் அகற்றி. அத்தனை தூரமில் பாவம் அகற்றி. தாய் மலர்ந்தாலும் நீங்கள் மறப்பதில்லையே. உன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மலர்ந்தாலும் நீ மறப்பதில்லையே. உன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. அந்த தாயினும் மேலானவர். கரங்களை தட்டி தாங்கி என்னை தினம் காப்பவர். அந்த தாயினும் மேலானவர். என்னை தினம் காப்பவர். என்னை மறக்காத ஒரு தேவன். அவர் உண்மையில் நினைவாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை அற்புதமான ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. Thank you, Jesus. ஒரு எதிர்காலத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நித்திய நம்பிக்கை நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவனுள்ள வாக்குகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். உலகத்தின் சூழலில் பலவாறு காரியங்களை எதிர்நோக்கி இந்த காலவில் ஒருவரை சோர்ந்து போய் வந்திருப்பாயானால் இந்த காலவிலே கத்த சொல்ல நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி மறப்பேன்? என் ஜனமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனிதர்களை மறந்திருக்கிறார். காரியங்கள் கடந்து போய் கத்தருடைய மறைக்க மாட்டார். கத்தருடைய மறைக்க மாட்டார். இந்த காலவிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏமேன், ஏமேன். மறக்காத தேவன், மறக்காத தேவன், மறக்காத தேவன். Thank you Lord, 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 thank you Lord. Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. Oh Jesus, hallelujah. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை, ஆமா, அந்த நம்பிக்கை. என்னை மறக்காத ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார். என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை வாழ வைக்கிறார். என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே நிறைந்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நான் அந்த காலங்களில் இந்த ஆராதனை இறுதி வேளையில் ஆண்டவரே நீங்க ஏதாவது எனக்கு செய்யணும் ஆண்டவரே. என்னை உயிர்ப்பீங்க, என்னை உடைங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நான் பயனற்றவனாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னையும் கர்த்தாவுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கலாமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு உலகத்தை
நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் கரத்தை நோக்கி இருக்கிறோம். Glory Jesus, glory to Jesus. Amen. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Amen. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அப்போது செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கிறோம் இயேசுவா. அப்போது செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கிறோம் இயேசுவா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையே அருள்வேப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் பலவீனங்களே உமக்கு நாங்கள் ஆண்டவரே மறைக்காமல் இல்லை. எங்கள் குறைவுகள் நீர் அறியாமல் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் அறிந்தவர். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை எல்லாம் உங்கள் கரத்தில் இருக்கிறது. வெற்றி உங்கள் கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை லட்சிய பயணம் உங்கள் கரத்தில் இருக்கிறது. யாவற்றையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். முற்றிலுமான கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே எங்களை நடத்தி செல்லுங்கள். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. திலமக சங்குனேய விலதா ரேகேவா. சிந்தையோடு கூட ஒருவன் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார். நம்பி வந்திருக்கிறோமே, ஜெபிப்போம். தேவனுடைய பெரிதான இரக்கம் இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நாம் வழக்கமாக நாம் தொடர் செய்தியாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர்கள் புஸ்தகத்திலிருந்து நான் எனக்கு லாபமாக இருக்கிற லேபிளோ அவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். நம்ம 3 வார்த்தைகள் இந்த ரெய்மிங்கா சொன்னோம். எண்ணுகிறேன், தொடர்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கிறேன் என்ற விஷயத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எதிர்பார்ப்பை குறித்துதானே எரேமியாவில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் மனதில் வைத்து 29:12 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருகிறேன். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மிக முக்கியமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவருடைய சிங்காசனம், அவர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடம், அவர் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம். இதுதான் நம்முடைய லக்கா இருக்கிறது. ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே நான் எதிர்பார்ப்பை குறித்து செய்தியை கொடுக்கும்போது ஒரு 5 விதமான விஷயங்களை சொன்னேன். எதற்கெல்லாம் எதிர்பார்த்து கர்த்தரிடத்தில் வரணும்? சந்ததிக்காக, சம்பாத்தியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சௌக்கியத்திற்காக, அவருடைய சன்னதிக்காக, அவருடைய சமூகத்திற்கு நாம் ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். இப்ப அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்லா எதிர்பார்ப்புகளும் நாம் கேட்டோம், கிடைத்தது. பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், சௌக்கியத்தை கொடுத்தார். இந்த வைரஸ் தொற்று பெருகி இருக்கிற நாட்களில் தேவன் உங்களை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார், சௌக்கியத்தை கொடுத்திருக்கிறார், சகலவற்றையும் கொடுக்கிற தேவன். இவைகளை மட்டும் எதிர்பார்த்திருந்தால் போதாது, இவைகளுக்கு மேலாக இனி வரப்போகிற, இனி நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தை நாம் எதிர்நோக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அவைகளை எதிர்நோக்கி இருக்கும்படி நம்முடைய முற்பிதாக்களை தேவன் அழைத்தார். எபிரேயர்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்கள் அழைக்கப்பட்டு இருந்த போதும் அவர்கள் வழியிலே அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உடையவர்களாய் இருந்து
அவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்து வனாந்திரத்திலேயே அவருடைய வார்த்தை அவர்கள் நம்பாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் வனாந்திரத்திலேயே அழிந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாளிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். வேதாகம் சொல்லு, இந்த நாளில் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தேவஜனமே அவைகள் நமக்கு இன்றைக்கு திருஷ்டாந்தரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் தான், ஆனால் கானானை அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லையே. கீழ்ப்படியாத அநேகர் வனாந்திரத்தில் அழிந்து போனார்களே. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்களும் வழியிலே அழியாமலுடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். ஆகவே தேவன் வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் அடைவதற்கு, நாம் அந்த இளைப்பாறுதலை பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பைபிள் சொல்கிறது. ஆமென். ஆகவே அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதில் பிரவேசிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு ஸ்டெப் நாம வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம்னா தேவ சமூகத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த தேவ சமூகத்திலே தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி மெய்யான தேவ சமூகத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அதனால இயேசு சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்தில் இருக்கிற அந்த மாதிரி அந்த விஷயத்திற்காக தான் பூமியிலே நம்மளை தயார்படுத்துகிறார் ஆண்டவர். பூமியிலே அவருடைய சமூகத்தை நம்ம ஃபீல் பண்ணணும். ஆண்டவர் என்னை தொட்டார், என்னோட பேசினார், என்னோடு இருக்கிறார், அவருடைய சமூகத்தை நான் உணர்றேன், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் கூடவே பயணிக்கிறார், எனக்கு விடுதலை கொடுத்தார், என் ஜெபம் கேட்டார். இந்த தேவ சமூகத்தின் காரியங்களை நாம் உணராமலே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஒரு நாள் போகவே முடியாது. சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்மைக்கு மாத்திரம் தேவனை தேடுறாங்க. எனக்கு தேவை சந்திக்கணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் அதை பார்க்கணும், தேவன் என்னை உணர்த்தினார், நான் தவறு செய்தேன், கர்த்தர் என்னை கண்டித்தார், என்னை உணர்த்தினார், என்னை சுத்திகரித்தார், என்னை திருத்தினார், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் என்கிற அந்த தேவ சமூகத்தினுடைய உணர்வுகளோடு கூட நம்ம வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய துருபதேசங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளே மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவருடைய சமூகம் கொடுக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள் பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அங்க என்ன இருக்கிறதா? நித்திய பேரானந்தம் உண்டு. அப்புறம் என்ன உண்டுங்க? இந்த வெள்ளிக்கிழமையில கூட அதுதான் நான் பிரசங்கித்தேன் இல்லையா? ஒரு சங்கீதத்துல இருந்து பிரசங்கித்தேன். 19 சங்கீதமா? பங்கு உண்டு, உறுதியான வாழ்வு அங்கு உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு. இதெல்லாம் நான் சொன்னேன். பாருங்க, தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு இடம். தாவீது சொல்றார், வல்லமையும் மகிமையும் அவருடைய சமூகத்துல கண்டேன் சொல்றார். அவருடைய சமூகம் தான் நம்மை மாற்றி அமைக்கிற ஒரு இடம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பக்தர்கள் சொன்னாங்க, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. இதை எவ்வளவு நம்ம உணரலையோ அவ்வளவு நம்மளை ஏமாந்து போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தேன், ஒரு நிறைவாய் போகிறேன். அல்லேலூயா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு இந்த தேவ சமூகத்துக்குள்ள நாம போவோம்னா, இங்கேயும் பரலோகத்துக்குள்ள போவோம்னா, ஏன் நம்முடைய முற்பிதாக்கள் அதை இழந்துட்டாங்க? அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? அவங்க இழந்து போன விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு 5 விஷயத்தை சொல்ல போகிறேன். அல்லேலூயா. 5 விஷயம் சொல்றேன். காலையிலே சொல்ல முடியல. ஆகவே எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுகிறேன். கர்த்தர்களோடு இருப்பாராங்க. பாருங்க, முதலாவது அவங்க வனாந்திரத்துக்கு வந்த உடனே, எகிப்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து வந்த உடனே வழியெல்லாம் பாட்டு பாடினாங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை 4 பேருக்கு சாட்சி சொன்னாங்க. அவங்க எகிப்துல கிடைத்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டு நிறைவாய் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் தடை என்று ஒன்று வந்தபோது, பிரச்சனை என்று ஒன்று வந்தபோது பின் திரும்பி பார்த்தார்கள்.
அதுதானே சிறந்த சமுத்திரத்தில் வந்தபோது அவங்க பின் திரும்பி பார்க்கறாங்க. அப்ப முதலாவது நான் சொல்லுற குறிப்பு என்னன்னு சொன்னா, பிலிப்பியருக்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கிறிஸ்து இயேசுவை நோக்கி, தேவனை நோக்கி வாழ வேண்டிய அவருடைய நோக்கம், அவருடைய பார்வை மாறிவிட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த தலைப்பு நான் என்ன கொடுக்கணும்னா, வேறெங்கும் பார்க்காதீர்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, பரலோகத்தை நீ அடையணும்னு சொன்னா இந்த பூமியில அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பார்வை முதலாவது சரியா இருக்க வேண்டும். வேறெங்கும் பார்க்காதீர்கள். அல்லேலூயா. அவங்க அதான் பார்த்தாங்க. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, லக்கை நோக்கி தொடர்கிறேன். நோக்கி இங்க பார்க்கிறோம், எதிர்பார்த்து அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா? அப்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எப்ப ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப கூட நம்ம பார்க்கணும், நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க நிச்சயமா நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ரட்சகர் இயேசு வருகிறதை எதிர்பார்த்து எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? அல்லே சொல்லுமா. ஹல்லேலூயா. அப்போ அதை நாம் அடைய வேண்டுமானால் அதைத்தான் நாங்க 14ஆம் வசனத்துல சொல்றார், அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எதை நோக்கி தொடர்கிறேன்? எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்புதலை பெற்ற நான் அதற்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். உங்க வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வைப்பாங்க. அந்த பத்திரிகைக்கு பேரு என்ன எழுதிருக்கீங்க? அழைப்புதழ். வெரி குட். அம்மா ஸ்டார்ட்டா சொல்லிட்டாங்க. அழைப்பு இதழ், அவ்வளவுதான். திருமண அழைப்புதழ், பிறந்த நாள் அழைப்புதழ், புதுமனை வீடு புகு அழைப்புதழ். அப்ப இந்த அழைப்புதழ் ரொம்ப முக்கியமானது. அதை உங்ககிட்ட கொடுத்து ரொம்ப அன்போடு அழைப்பாங்க. நம்மள இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாத போது புறமதஸ்தர் அவங்க அழைப்பு கொடுக்கிறது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? என்னெல்லாம் வந்து அப்படி கூப்பிடும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு தட்டு கொண்டு வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வருவாங்க. ஒரு பழம், வெத்தலை பாக்கு வச்சு அதில் அந்த பத்திரிக்கை வச்சு 2 பேர் கையும் சேர்த்து வச்சு, ஐயா என்ன சொல்ல மாட்டீங்க, குடும்பமா வந்துருங்க. அந்த பத்திரிக்கை அழைப்பதில் கீழே பார்த்தீங்களா, அங்க என்ன எழுதுங்க? சுற்றும் முற்றும் சூழ வருகை தந்து என்ன செய்யணுமா? சில இடங்கள் குடும்ப சாகிதமா இருந்து வருகை தந்து மணமக்களை ஆமா ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு பாருங்க, பயங்கரமா அழைப்பாங்க. நம்மளை கூட ஆண்டவர் அப்படிதான் அழைச்சார். அல்லேலூயா. ஆமா, அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். எங்க தெரியுமா? நித்திய வீட்டுக்கு போறதுக்கு. ஆமா, நித்திய கல்யாணத்துக்கு நம்மளை கொண்டு போவதற்கு. அல்லேலூயா. நம்முடைய வாசஸ்தலத்திற்கு, தாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்வதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பேதுரு எழுதும்போது சொல்றார், அழைக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்றார். அல்லேலூயா. இங்க எபிரேயர்ல சொல்லும்போது 3ல சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. நீங்க என்ன அழைப்பு பெற்றிருக்கிறீங்க? ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துல போயிட்டு சாப்பிட்டு வர்றது இல்லம்மா. இந்த அழைப்பு என்ன அழைப்புங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு அழைப்பு. எகிப்தின் அடிமைத்தனத்துல 430 வருஷம் அடிமையா இருந்த அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். வழிநடுகே அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த அழைப்பை பெற்று வந்தார்கள். இத்தனை வருஷம் அடிமைத்தனம் மாறியது என்ற மகிழ்ச்சி அவளுக்கு இருந்தது. ஆனால் அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? வழியில விட்டு விடுவதற்கு அல்ல. உங்களை என்னை கர்த்தர் அழைத்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், வியாதி சுகமானது, அவ்வளவுதானா? இல்லை. எனக்கு வேலை கிடைத்தது, அவ்வளவுதானா? இல்லை. என் வேண்டுதலை கேட்டார், அவ்வளவுதானா? இல்லை. இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்காக மட்டும் உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. இதை பார்க்கலாம், பரம அழைப்பை நீ பெற்றவன் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே அதிலே நாம் பிரவேசிக்க வேண்டுமே. அதுக்கு தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். அதை நாம் இழந்து போகக்கூடாது. ஏன் பாஸ்டர்? உங்க முற்பிதாக்கள் இழந்துட்டாங்க. வனாந்தரத்துல அவரை கோபப்படுத்தினாங்க, அவருக்கு கீழ்ப்படியல, அவரை பரீட்சை பார்த்தாங்க, அவங்க வழி போகிற இருதயம் உடையவளா இருந்தாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இவங்க என்ன ஜனம் சொன்னாருங்க? வணங்கா கழுத்து உள்ள ஜனம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாருங்க ஆண்டவர். ஆகவேதான் அவர்கள் அழிந்தது போன நீங்களும் அழிந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி கோபமுட்டின நாளில் நடந்தது போல நடவாதிருக்கும் சொல்றார். அல்லேலூயா. அப்ப இன்று அவர் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொன்னார். அன்றைக்கு எப்படி நடந்ததோ அது போல அதை அப்போஸ்தலர் எழுதுகிறார். இன்று என்றால் இன்னும் ஒரு நாளை குறித்து சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னன்னா, இப்ப நீ கீழ்ப்படினா அதுக்கப்புறம் நீ அடைய வேண்டிய நன்மையை அடைய மாட்ட. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு சபை என்கிற சமூகத்தில் நீ வரலனா, தேவ சமூகம் என்கிற ஜெபத்திற்கு நீ வரலனா, தேவ சமூகம் என்கிற தேவனோடு பயணிக்கிற அந்த உணர்வுகளோடு நீ வாழலனா, அவர் சமூகத்தை நீ அனுபவிக்கிறனா, அவருடைய மெய்யான சமூகமாகிய பரலோகத்துக்குள்ள நீ போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை எப்படி தேடுறாங்க? தேவனை எப்படி தேடுறாங்க? ஆமா, நீங்க பார்த்தா சாப்பாடு இலையில சாப்பாடு வைப்பாங்க, நிறைய கூட்டு பொரியல் எல்லாம், ஒண்ணு மட்டும் கொஞ்சோடு வைப்பாங்க. என்னது? உப்பு, ஊருக்காக தாங்க முக்கியம். அது கொஞ்சம் தான் வைப்பாங்க. நீங்க ஆண்டவர் நிறைய பேர் இப்படிதான் வச்சுக்கிறாங்க, மற்றதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. நான் சில இடங்களுக்கு போவேன், பயங்கரமா திருமண விழாக்கள்லாம் நடக்கும், பிறந்த நாள்லாம் நடக்கும். நாங்கள் போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருப்போம். அது பிறந்த நாளுக்கு இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படியே காத்திருப்போம். சபையார கூட்டுமை சில நேரத்தில் காத்திருப்பேன். அந்த அம்மாங்காரெல்லாம் வந்து அதை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு உடனே போய் மைக்காண்டு நின்று ஆரம்பிப்பேன். காதான வந்து பிறதான் சொல்லுவார், ஐயா சீக்கிரம் முடிச்சிருங்க, நீ பத்திரிக்கை அடிச்ச, எல்லாரையும் கூப்பிட்ட, பிரியாணி செஞ்ச, ஒரு பெரிய டெக்கரேஷன் பண்ண, மைக் செட்டு போட்ட, சீரியல் செட்டு போட்ட, ஆனா ஆண்டவரை ஊருக்கா மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நிறைய இடங்களில் வேதனைப்பட்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் அவரை என்ன செய்யணுங்க, மகிமைப்படுத்தணும். அவருடைய செயலை நம்ம பேசணும். அவர் அதை பார்க்கலாம், அவர் அங்க என்ன செய்யணுங்க, வரணுங்க. அதுதான் முக்கியம். அவர் சமூகத்தை இந்த பூமியிலேயே அனுபவித்துக் கொண்டேதான் நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருக்கு முன்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை முன்னிறுத்திக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு தான் நம்ம பயணிக்கணும். தேவ ஜனமே, அதுதான் நம்ம மேன்மையான அனுபவத்துக்கு கொண்டு போகும். ஆகவே அந்த தேவ சமூகத்தை ருசிச்சவங்க தான் நம்ம குறிப்பிட்டார்கள். பாருங்க, மேகத்தின் கீழே போனாங்க, நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையா? அந்த ஷெக்கினா மேகத்தை பார்த்தாங்க. நைட்டெல்லாம் அது அப்படியே லைட் மாதிரி இருந்தது, வெளிச்சமா இருந்தது, அக்கினியா இருந்தது, குளிரவே குளிராது அவங்களுக்கு. எங்கேயும் போய் ஈபி கனெக்ஷன் வாங்க முடியாதவங்க, ஜெனரேட்டர் போட முடியாது. ஆண்டவரே வெளிச்சமா இருந்தார். பகலெல்லாம் கூடாரம் அடிக்க முடியாதுமா, சின்ன சின்ன கூடாரம் தான் போட்டிருப்பாங்க. ஏசியில போற மாதிரி அந்த ஷெக்கினா மேகம் அவளுக்கு மேல இருந்தது. இவ்வளவு காரியத்தை அனுபவித்த அவர்களே இடறி போனாங்கன்னா நம்ம ஏமாத்துறோம். அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த ஒரு மன்னா என்கிற தானியத்தை சாப்பிட்டாங்க. நம்ம பார்த்ததில்லை. தேவனுடைய ஆகாரம் அதை சாப்பிட்டாங்க. கற்பாரிலிருந்து தண்ணி கண்ணெதிர பார்த்தாங்க, அந்த தண்ணீரை குடிச்சாங்க. எல்லாரும் ஒரே ஞானபானம் குடித்தார்கள். பவுல் எழுதுகிறார், எல்லாரும் வானத்தின் மன்னாவை புசித்தார்கள், எல்லாரும் அந்த ஜீவனத்திலே தாகம் தீர்த்தார்கள், அவர்கள் மேகத்திற்கு கீழே சென்றார்கள். ஆனாலும் அவர்களில் அநேகர் கீழ்ப்படியாமல் மரித்து போனார்கள். ஒண்ணு இல்லை, ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய லக்கு கானான். கானானுக்குள்ளே அவங்க போக முடியவில்லை. அல்லேலூயா. வழியிலே மரித்து போக காரணம், தேவஜனமே, அவருடைய சமூகத்தின் காரியத்தை குறித்த பயம் நமக்கு தேவை. உங்க வீட்டில் ஒரு பிரேயர்னு ஆரம்பிக்கிறீங்க, பிரேயர்னு ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, மற்ற காரியங்களை கவனம் செலுத்தக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பயபக்திக்குரியவர், ரெவரண்ட், அவர் பயபக்திக்குரியவர். அவர் வந்துட்டார். அவரோட நம்ம பேச போறோம், அவரை நம்ம அழைக்க போறோம். ஒரு பயபக்தியோடு கூட அந்த ஆராதனைகள் இருக்க வேண்டும். நீங்க இதை நீங்க அவருக்குரிய மரியாதை நீங்க செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களை மரியாதை உள்ளவர்களாக வைத்திருப்பார். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம். யாரோ ஒருத்தர் ஜபம் நடத்துறாங்க, நீங்க சாதாரணமா இருக்க கூடாது. ஜபம் நடத்துவதற்கு அதுக்கு காரணக்கர்த்தா சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ எங்குமே அந்த தேவ சமூகம் என்கிற ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்குமானால், அவர் சமூகத்தின் வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமானால், நான் கடந்த வாரத்தில் நிறைய விஷயம் சொல்ல மறுபடியும் நான் சொல்ல விரும்பல, ஆனா திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இதுதான் சத்தியம். இதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் கிடையாது.
மிக முக்கியமான விஷயத்தை ஆவியானவர் சொல்லி இதை திரும்ப திரும்ப சொல்லும்படி உணர்த்துகிறதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது அவர்களைப் போல வனாந்திரத்தில் அழிந்து போகக்கூடாது. கோபம் மூட்டின நாளில் நடந்தது போல நடந்துடக்கூடாது. நம்ம எல்லாருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவஜனமே அவருடைய சமூகத்தை அனுபவிச்சுக்கிட்டு நீங்க போகணும். மேகம் இல்லாமல் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லாமல் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இல்லை. நீ ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு தேவ பிரசன்னம் இல்லையா, மறுபடியும் உட்காருங்க. ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேணும்பா, உங்களை ஃபீல் பண்ணவே முடியலையே, எனக்கு ஏதோ ஒரு வெறுமையா இருக்குது, ஏதோ ஒரு பாரமா இருக்குது, ஏதோ கவலையா இருக்குது. நீங்க கண்ண மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வரணும் ஆண்டவரே. அழகான ஒரு பாட்டு பாடுங்களே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. யார் பண்ணுங்க அந்த பாட்டு இவ்வளவு அருமையா பாடிருக்காங்க. நிறைவான ஆவி நீங்க வந்தாதான் ஆண்டவர், நீங்க வந்தா போதும் எல்லாம் மாறும். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தை நான் ருசித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நிறைய நேரங்கள்ல ஒரு வியாதி அல்லது ஒருத்தருக்கு அசுத்தாவி பிடிச்சிருச்சு, இல்ல பில்லி சூன்யத்துல அகப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா ஒரு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைய இயேசுவே, அப்படியே தேவ சமூகத்தில் அந்த பாட்டை பாடுவேன். கர்த்தர் இறங்கி வருவார், கட்டுகள் உடையும், வியாதி சுகமாகும், அசுத்தாவிகள் விலகும். இதை கண்ணார பார்த்து ருசித்து சொல்லுகிறேன். ஏன்னா அவரை அழைக்கணுங்க, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அவர் சமூகத்தை உணரணும். அவர் இல்லாத வாழ்வில்லை. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. அவர் இருக்கிறார் என்பதை நீ ஃபீல் பண்ணணும். இருக்கிறாரா? இருக்க ஒரே பயமா இருக்கு பாஸ்டர், ஆண்டவர் கிட்ட இல்லை, ரொம்ப கவலையாவே இருக்கு பாஸ்டர். ஜெபம் பண்ணு, கவலை பிடிக்கும். வேதம் தான் சொல்லுது, ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்தும், அப்பொழுது இன்னும் அதிக கவலை வரும். அப்படியா? நீ அதை செஞ்சிட்டீனா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் காத்து கொள்ளும். அல்லேலூயா. இதான் சத்தியம். வசனம் என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். அப்ப அப்படித்தான் நம்ம தேவனை தேடணும், அப்படித்தான் தேவனுக்காக வாழணும். ரைட். இப்போ நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி தப்பு செஞ்சதுனால வழியில அழிஞ்சு போனாங்க. நாம் அப்படி செய்யாதிருக்க அவர் சமூகத்தை இந்த பூமியில அனுபவித்து அவருடைய சமூகத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து நித்திய வாழ்வுக்குள்ளே உட்பிரவேசிப்பதற்கு அவர்களிடத்தில் இருந்த சில விஷயங்கள் திருஷ்டாந்தரமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சு நம்ம ஜாக்கிரதையா நம்மளை எப்படி மாத்திக்கலாம் என்பதை இந்த செய்தி. அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, வேறெங்கும் பார்க்காதீர்கள். வேறெங்கும் பார்க்காதீர்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த லக்கை நோக்கி நீங்க வாழ கத்துக்கணும். ரோமர் 8:22-19 வாசிக்கும் பொழுது சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. ஆமா, எப்ப வருவார் ஆண்டவர்னு சொல்லி பாருங்க. எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அந்த உட்பிரவேசத்துக்கு போக வேண்டுமானால் முதலாவது நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது யாருன்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவை. அதனால நீங்க நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்டியானிட்டில ஒரு பெரிய என்னன்னா ரசிகர்கள் நிறைய தோன்றினாங்க. யாருங்க? இந்த பிரசங்கியாருடைய ரசிகர் ஒரு கூட்டம் இருக்கும், அந்த பாடகருடைய ரசிகர் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா யாரை தான் நம்ம நோக்கி பார்க்கணுங்க? அவங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா நாம் நோக்கி பார்க்க வேண்டியதாருங்க கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவஜனமே, உங்களுடைய பார்வையை என்ன செய்யாதீங்க, வேறெங்கும் நீங்கள் பார்க்காதீர்கள், கிறிஸ்து இயேசுவை மட்டுமே நோக்கி பாருங்கள். எபிரேயர் 3:1 அதை வாசிக்கிறோம். ஆகவே மணவாட்டி மணவாளுடைய எதிர்பார்ப்பை பார்த்து கொண்டே இருந்தது போல நீங்களும் அவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சுலமியா என்ன செய்தான்? தன்னுடைய மணவாளன் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்போ வருவார் நேசர்? திடீர்னு வந்துட்டார் நேசர். வந்து கதவை தட்டினார். என்ன பண்ணலவா? கதவை திறக்கல, கொஞ்சம் லேட்டா வந்தா. கதவை திறந்து பார்க்கற
நேசரை காணவில்லை. எட்டி எட்டி பார்க்கிறா, மறுபடியும் வருவாரா? வீதியெல்லாம் ஓடுறா, ஒரு வருவாரா? அங்க இருக்கிற எருசலேம் குமார்த்திகளை பார்த்து கேட்கிறார், நேசரை கண்டீர்களா என்று கேட்கிறார். நேசருக்காக காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? ஆகவே இந்த புத்தகத்துல பார்க்கிறோம், அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா அவரை நோக்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த நாட்டில் ஒரு பாட்டு எழுதினாங்க, ஆமென். எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்குதத்தம் எவ்வளவு ஏக்கம் பாருங்க. புதுசா கல்யாணம் ஆகும்போது அப்படிதான் சகோதரிகள்லாம் அப்படிதான் என்ன செஞ்சிருப்பீங்க, எட்டி எட்டி பார்த்திருப்பீங்க. லில்லியன் ஸ்டான்லி அதை பத்தி சொல்லுவாங்க, தெரியுங்களா? லில்லியன் ஸ்டான்லி தெரியுங்களா? பிளஸிங் யூத் மிஷனுடைய ஸ்டான்லி, என்னோட வைஃப் டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி சொல்லுவாங்க, அத்தான் வருகே அத்தான் வருகேன்னு பார்ப்பாங்க. ரொம்ப தலைலாம் மாறி மேக்கப்லாம் பண்ணி பவுடர்லாம் போட்டு காஃபிலாம் சூடு பண்ணி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு என்ன இன்னும் வரலையே, டைம் ஆயிடுச்சு, மணியை பார்ப்பாங்களாம், அப்படியே பதைப்பாங்களாம், எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஒரு வருஷம் ஆன பிறகு அவர் வந்து கதவை தட்டுவாராம். பிரைஸ் தி லார்ட். உள்ள இருந்து சத்தம் வருமா, திறந்துதான் இது வாங்க, டேபிள் மேல பிளாஸ்க்ல டீ இருக்குது, ஊத்தி குடிங்க. அப்ப எட்டி எட்டி பார்த்தாங்க. என்ன அத்தான் லேட் ஆயிடுச்சு, உட்கார வச்சு முகத்தெல்லாம் துடைப்பாங்களாம், டபுள் எடுத்து தருவாங்களாம். இப்போ வந்தாருன்னா அந்த சானிடரி செட் தான் கொடுப்பாங்க, கையில போட்டுக்குங்க. தேவ ஜனமே, காலம் கடந்து போன பின்பு இந்த அன்பு என்ன செய்யுதுங்க, குறையுது. நமக்கு அது குறையவே கூடாதுங்க. ஆண்டவர் மேல இருக்கிற ஏக்கம், ஆசை, அந்த எதிர்பார்ப்பு கண்ணு பூத்து போற அளவுக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எப்ப ஆண்டவரே வருவீங்க, நீங்க தான் ஆண்டவர். இது வருகை மட்டுமல்ல, எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறோமோ அந்த எதிர்பார்ப்போடு அவர்கிட்ட வரணும், அந்த எதிர்பார்ப்போடு வரணும். அவரை நம்ம சம்பாதிச்சோம். அல்லேலூயா. ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய கணவனை எப்படி சம்பாதிக்க முடியும்னா, ஏங்க ஒரு 10,000 ரூபாய் தரேன், இனிமேல் என்ன அன்பா வச்சுங்க, அப்படியே கொடுக்குறீங்க, அப்படியே நடக்குதுதான். எதனா வரதட்சணை கேட்டுன்னு வந்து கொடுத்தா கொஞ்சம் மனைவி மேல கொஞ்சம் பாசம் காட்டுவாங்க, அது உலகம். ஆனா ஒரு மனைவி தன் புருஷனை எப்படி சம்பாதிக்க முடியும்? டேபிள் மேல டீ இருக்குது ஊத்திக்கோ அப்படின்னா அன்பை சம்பாதிக்க முடியாது. என்ன செய்யுங்க? ஆமா, அன்பு வார்த்தையில சொல்வதற்கு அல்ல, அன்பு என்ன செய்யணுங்க, செயல்ல காட்டணும். வார்த்தையினால் நடக்கையினால் நான் அதை செய்து காட்டணும். அப்படிதான் நம்ம அவங்களை என்ன செய்யணுங்க, சம்பாதிக்கணும். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்யணும். அவருக்கு நிறைய வைக்காதீங்க. ஏன்? பக்கத்துல சிஸ்டர் அவங்க ஒரு விருந்துக்கு போயிருப்பாங்க, சொல்லுவாங்க அவருக்கு வைக்காதீங்க. ஏன்? அவருக்கு அது சேராது. இங்கிருந்து வரும் பதில். அல்லேலூயா. அதுதான் அன்பு. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருக்கு எது பிடிக்குமோ அதான் நம்ம செய்யணுமே. அப்படியானால் நம்முடைய நேசர் வரப்போகிறாரே, நம்முடைய ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்யணும் இல்லையா? ரைட், ஓகே. ஆகவே இப்படி எதிர்பார்த்து காத்திருந்தார். வெளிப்பட்ட விசேஷத்தில் சொல்லப்பட்டிருந்து 19:7 வாசிக்கிறோம். மனைவி ஆண்டவருடைய அவருடைய சபையாகிய மனைவி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், திருமணம் செய்து வாழ்வது வாழ்க்கை. ஆனால் தேவனோடு வாழ்ந்து அப்புறம் திருமணம் செய்துதான் பைபிள்ல திருச்சபைக்கும் மணவாளனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற முறைமை. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. அருமையான பாட்டுல இருக்கு இல்லையா? வாழ்வே நீர்தானையா, வாழ்வும் நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழும் நீர்தானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவன் விளங்கும் வானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கு, நீ போதுமே என் வாழ்வினிலே. வாழ்வே நீர்தானையா, வாழும் நீர்தானையா. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க பாட்டு. நீங்க தானே வாழ்வு, நீங்க தான் வாழ்வு ஆண்டவரே, உங்களை விட எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்ப அவரோடு கூட வாழ்ந்து பழகி சமாதானமாய் இருங்கள் யோபில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு வாழ பழக வேண்டும். பாருங்க, மனவாட்டி அந்த சபையாகிய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும், ஏன்னா அவர் வரப்போறார். அல்லேலூயா. வேகமா என்னோடு கூட வாருங்க. மத்திய 25ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே 10 கனிகளை குறித்து சொல்லப்பட்டு 5 கனிகள் ஆயத்தமாய் இருந்தார்கள், இன்னும் 5 கனியும் ஆயத்தமாய் தான் இருந்தார்கள். ஆனால் ஆயத்தத்தில் சற்று குறைவு இருந்தது. அந்த குறைவினாலே மணவாளன் வந்தார், அதை பார்க்க முடியல. சூனேமியால் எப்படி தேடினாரோ அதே போல இவளும் வந்தாருங்க. அவர் என்னமோ வந்தாருதான், வந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை சர்வீஸ் தூங்கிட்டு பாஸ்டர், அதனால செகண்ட் சர்வீஸ்க்கு வந்துடுறேன்னு அந்த சாய்ஸும் இருக்காது. செகண்ட் சர்வீஸ் அவர் என்ன செய்ய மாட்டாரு, வைக்க மாட்டார். இந்த போயிட்டு இவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாரு, என்ன சொல்லுவாங்க ராபர்ட், பேசஞ்சர் விட்டுட்டு வரதுக்கு டிராப், அவர் சொல்ல மாட்டாரு, நம்ம சொல்லுங்க. டிராப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து செகண்ட்லாம் என்ன செய்ய மாட்டாருங்க, வர மாட்டாரு. ஒரு முறை தான் அது நடக்கும். அப்போ அந்த ஆயத்தை எப்போ நடக்கும், எப்போ வேணாலும் வருவார். அல்லேலூயா. எப்போங்க வருவாரு, எப்போ வேணாலும் வருவார். அப்போ நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், ஒரு தோட்டத்திலே ஒரு வேலைக்காரர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த தோட்டத்தின் எஜமான் வெளியூருக்கு சென்று விட்டார். அந்த தோட்டத்தை ரொம்ப நீட்டா சுத்தமா அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் வெட்டி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு ரொம்ப செழிப்பா அங்க இருக்கிற மரங்கள் கனி கொடுத்தது. அங்க இருக்கிற அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பூச்செடிகள் எல்லாம் அழகா பூத்து குளிக்கிறது. அந்த தோட்டமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு நாள் போனார், அந்த தோட்டத்தை அப்படி போய் பார்த்தார். அது இவ்வளோ அழகா வச்சிருக்கீங்களே பெரியவரே, ரொம்ப சூப்பரா உங்க தோட்டத்தை வச்சிருக்கீங்களே, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சில நாள் கழிச்சு மறுபடியும் போனார், அந்த தோட்டம் அப்படியே இருந்தது. அவர் கேட்டார், இந்த தோட்டம் எப்பவுமே நீங்க நீட்டா மெயின்டைன் பண்றீங்களே, என்ன விஷயம்? ஓனர் யாருங்க? ஓனர் வந்து ஒரு வெளியூர் போயிருக்காரு. அவருக்கு முன்னாடி எப்போ வந்தார்? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. மறுபடியும் எப்போ வருவாரு தெரியாது. எப்பவே வர போற ஒரு ஆளுக்கு நீங்க இப்படி எவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்களே, ஒரு நாளைக்கு விட்டா என்ன, அவர் எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா? நான் இன்னைக்கு சோர்ந்து போய் இன்னைக்கு அந்த தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சாம அந்த தோட்டத்தை பெருக்கி சுத்தம் பண்ணாம போயிட்டா, அன்னைக்கு அவர் வந்துட்டாருன்னா நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் போயிருமே. அப்ப எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. எப்பவுமே நம்முடைய தோட்டத்துல அந்த சுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய தோட்டம் பூத்து குலுங்க வேண்டும், காய்த்து கனி தர வேண்டும். இந்த தோட்டத்திற்குள்ளே இதை சீர்படுத்தும்படி இந்த தோட்டத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். தோட்டம் தேவனுடைய சபை. இதுல தேவ ஆவியானவர் என்ன செய்றாருங்க, பணி செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் வரப்போறார். நம்ம விட்டு கொடுக்கணும், நம்மை சுத்திகரிக்க விட்டு கொடுக்கணும், ஆயத்தமாக விட்டு கொடுக்கணும். என்ன கட் பண்ணாதீங்க, என்ன சுத்தம் பண்ணாதீங்க நம்ம சொல்லவே முடியாது. தேவச்சனமே, ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனமே, அந்த தோட்டக்காரர் சொன்னார், அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், நான் எப்பொழுதும் என் தோட்டத்தை சரியாக வைத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை வேதாந்தத்தில் இப்படி பார்க்கும் தெசலோனிக்கர் 2:1 வாசிக்கும் பொழுது அந்த நாளை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும், அது சீக்கிரமாய் வரப்போகிறது. நீங்கள் தொடர்ந்து மத்தேயுவிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 14-30 வரைக்கும் வாசிக்கும் போது தூரதேசம் சென்ற எஜமானை பார்க்கிறோம். சிங்காசனத்தின் வலதுபுறம் இடதுபுறத்தை 31-45 வரைக்கும் வாசிக்கிறோம். 38-46 வரைக்கும் நித்திய அக்கினி, நித்திய ஆக்கினை, இது ரெண்டையும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் வலது பக்கத்திலே ஆமென் அருமையான செம்மறி ஆடுகளையும் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளை பிரிப்பார். இங்கே மீட்புக்குரிய ஜனங்கள், இங்கே நியாயத்தீர்ப்புக்கு ஆண்டவருடைய அந்த நித்திய ஆக்கினைக்காக தேவன் ஜனங்களை வெவ்வேறாக பிரிப்பார். இதெல்லாம் நடக்க போகுது. அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. 10 கன்னிகள் போனாங்க,
ஆனா 5 பேர் தான் உள்ள பிரவேசிக்க முடிஞ்சது. ஏன்? இந்த 5 பேருடைய நிலை என்ன? அழைக்கப்பட்டவங்க தான், பெயர் மாற்றம் செய்யப்பட்டவங்க தான், டெடிகேஷன் ஆனவங்க தான், விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க, மணவாட்டி அறைக்கட்டெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் எவ்ரிதிங் ஓகே. ஆனா ஒண்ணே ஒண்ணு அவங்க என்ன செய்யலங்க? ஜாக்கிரதை அவங்க கிட்ட இல்ல. என்ன ஆயிருக்கும்? வேற எங்கேயோ பார்வை திருப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. வேற எங்கேயோ பார்வை திருப்பிட்டாங்க, உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவந்த சமுத்திரத்தில் வந்ததுமே உடனே எகிப்துக்கு போயிட்டாங்க இஸ்ரேல், நம்முடைய முற்பிதாக்கள். ஐயோ அங்கே வெள்ளைப்பூண்டு வெள்ளரிக்காய் கிடைக்குமே, கோதுமை கிடைக்குமே, பார்வோன் ராஜா கொடுக்கிற அந்த கோதுமையை சாப்பிட்டு திருப்தியா இருக்கலாமே. ஆனா அடிமைத்தனத்தை மறந்துட்டாங்க, அங்க கிடைத்த நன்மையை தான் பார்த்தாங்க. என் அருமையான தேவச்சனமே, அதன் பின்பு அவங்க சொல்றாங்க, இறைச்சிகள் பாத்திர தண்டையிலே நான் உட்கார்ந்த நாட்கள் போய்விட்டது. இப்படி எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் வானத்தின் மன்னாவை புசித்தவர்கள், இந்த தேவனுடைய மேகத்தின் கீழே சென்றவர்கள் தான் அந்த தடைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் இடறி போவதை பார்க்கிறோம். காரணம், அவர்கள் எகிப்தை நோக்கி பார்த்தார்கள். வேதாகமம் சொல்கிறது, உடனே அங்க போயிட்டாலாம். என்ன திரும்ப சொன்னாங்க? சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? எங்களை சாவறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் எகிப்துல இருந்தால் எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கல்லறை கிடைச்சிருக்குங்க. எங்களுக்கு சாகிறதுக்கு கல்லறை கூட இல்லைன்னா இங்க வந்து சாக அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் சிவந்த சமத்து ஓரமா என்ன செய்ய போறோம்? சாக போறோம். ஆண்டவர் அதை கூட்டு வரல. சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு சென்று கானானுக்குள்ளே கொண்டு செல்வதற்கு கர்த்தர் அவளை அழைத்து போகிறார். ஒரு சர்வ சேனையாக அழைத்து போகிறார், தன்னுடைய சர்வ மகிமையோடு அழைத்து போகிறார். அவருடைய ஓங்கி புயம் பலத்த கரம் நடத்தி கொண்டிருக்கிறது. மனுஷ கண்களால் காணக்கூடாத அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க. ஆனா சோர்ந்து போய் சொல்றாங்க, எங்களுக்கு சுடுகாடு இல்லைன்னா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, நாங்க இங்க வந்து சாகணுமா? அல்லேலூயா. ஆகவே நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் அதை எதிர்பார்த்து அந்த நல்ல கல்லறை கட்டணும், நல்ல மார்பிள் போட்டு கல்லறை என்ன செய்யணும்? கட்டணும், அதுக்கு மேல வசனமா எழுதணும், அப்படிலாம் ஆசை வச்சிருக்கலாம். ஆனா அந்த கல்லறை திறக்குமா? இயேசு வரும்போது கல்லறை திறக்குமா? மார்பிள் கல்லை உடைக்கிறதுக்கு ஆண்டு பெரிய விஷயம் கிடையாது. கல்லறை திறந்து வெளியே வரத்துக்கு உள்ள வச்ச ஆளு என்ன ஆயிருக்குங்க? இங்கேயே. அதுதான் நான் சொல்றேன், பரலோகம் அங்க கிடையாது. பரலோகம் நிஜமான ஒரு இடம். ஆனா இங்க அதுதான் போல் சொல்ல, இப்பொழுது இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் எப்படி இருப்பனா, இப்பவே தேவ பிரசன்னத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமே, இவ்வளவு நன்மை பெறுமே, விடுதலை பெறுமே, அவர் சமூகத்தை அனுபவிக்கிறோமே. ஆனால் அங்கே எப்படி இருப்பனா, அவரை போலவே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நபரை நாம் அடக்கம் செய்து விட்டால் அந்த நபர் கிறிஸ்துவின் நாள் அந்த இடத்திலிருந்து எழும்புன்னு சொன்னா, இப்பொழுது அவர் மேகத்தின் கீழே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சமூகத்திற்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற மகனாய் இருக்க வேண்டும். ஆகவே அவர் சமூகத்தை எதிர்நோக்கி நீங்கள் வாழுங்கள், வேறெங்கும் பார்க்காதீர்கள். சொல்லுங்க, பார்த்திருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. இரண்டாவது, அவர்கள் உறுதியற்றவர்களாய் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? உறுதி ரொம்ப முக்கியம். பார்வை முக்கியம் அப்படி சொல்லணும், அதே போல உறுதி ரொம்ப முக்கியம். உறுதி இல்லைன்னு சொன்னா விசுவாசங்களை கவிழ்த்துருவோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த உறுதியை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு விஷயத்தை நான் வேகமா சொல்லி முடியலன்னு நான் நினைக்கிறேன். வேகமா என்னோடு கூட வாசிங்கள். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6-4 வசனத்துல, நீங்கள் முடிவு வரைந்தும் அந்த உறுதியில நிலைத்திருக்க வேண்டும். பார்வையை நான் பற்றி யோசபாத் ராஜாவை சொன்னேன், அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் என்று ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணி அவன் சத்துருக்கள் எல்லாம் அழிச்சு போட்டார். நாம் ஆண்டவர் மேல பார்வை சரியா வைப்போமானால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆகவே வேற எங்கும் பார்க்க வேண்டாம், அவரையே நோக்கி பார்ப்போம். இரண்டாவது சொல்கிறேன், உறுதியை இழக்காதீர். வேற எங்கும் பார்க்காதீர். அடுத்தது, உறுதியை இழக்காதீர். எதை இழக்க கூடாதுங்க? ஆமா, மன உறுதி நமக்கு வேண்டும், உறுதியான வாழ்க்கை நமக்கு வேண்டும். அப்படிதான் அந்த வசனம் சொல்றது. எபிரேயர் 6:4 வசனத்தை வாசிக்கமா? இல்லையா? அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான
உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, இந்த உறுதியை நாம் இழக்க கூடாது. என்ன உறுதி? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுதலே. ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தான் பெரியவர். தைரியம், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார், கடைசி வரைக்கும் என்னை கொண்டு போவார். அந்த உறுதியை நீங்க இழக்கவே கூடாது. பாதி வழியில வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, திரும்பி போலான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுங்க, நினைக்கவே கூடாது. நட்டாற்றிலே பாதி நீங்க கடந்துட்ட பிறகு மறுபடியும் ரிவேஸ்ல போனன்னு சொன்னா முடியாது. போராடி என்ன செய்யணுங்க, முன்னேறி போயிடணும். இயேசு தான் சொன்னார், கலப்பின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. உறுதி இழந்துட்டாங்க, பார்வை இழந்துட்டாங்க, வேற எங்கே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவங்க உறுதி இழந்துட்டாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் வேதாந்தத்தில் உறுதியை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 26:3, தம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் மனதை உடையவன் தம்மையே நம்பி இருக்கிறபடினான் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வாராம். உங்க வாழ்க்கையில பூரண சமாதானம் வேணுமா? எப்படி பற்றிக் கொள்ளணுமா? உறுதியா அவரை பற்றிக் கொள்ளும். விட மாட்டான் ஆண்டவரே. வேதாகமத்தில் ஒரு நல்ல உதாரணம் தானியேல். தானியேலை குறித்து வேதாகமம் சொல்கிறது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் ராஜா அந்த பத்திரத்துக்கு கையொப்பமிட்டார் என்று சொன்ன போதும் 6:10 வாசிக்கிறோம், அவன் முன் செய்தது போல வழக்கம் போல பலகணிகளை திறந்து 3 வேளையும் ஜெபிக்க அவன் துவங்கினான். அல்லேலூயா. புரியுதுங்களா? உறுதி இழக்கல. என்ன உறுதி இழக்கல? ராஜா சொல்லிட்டார், யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாது. என்ன விட்டா யாரையும் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. கடுமையான சட்டம் ஏற்றப்பட்டு 30 நாள் வரைக்கும் தொழுகை செய்யக்கூடாது. இப்ப நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா? ஆனாலும் வழக்கம் போல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான் தானியேல். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை பயன்படுத்தலாமா? நீங்க உறுதியா இருந்தா தேவன் உங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்வார். உறுதி இழந்துட்டாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் உறுதி இழந்து போனதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. வேதாகமத்தில் சில உதாரணங்களை சொல்ல முடியும். யோபினுடைய உறுதி, யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆனாலும் யோபு இவள் எல்லா சோதனை வந்த போது தன் உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அந்த ரூத்து நகோமி ஆகிய அவளுடைய மாமியாரை பின்பற்றி உறுதியோடு அவளை பின்பற்றி வருகிறாள். நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று அந்த உறுதியான அறிக்கையை நாம் பார்க்கிறோம். யோபினுடைய உறுதியை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் என்னை 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அவர் என்னை கொன்று போட்டாங்க, அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றாரு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் சொல்றாரு. அவர் அசைக்கவே முடியவில்லை. சோதனைகள் அவரை மாற்ற முடியவில்லை. யோபு தன் உத்தமத்தில் உறுதியா இருந்தார். மனைவியோட பார்த்து சொல்றாங்க, இன்னும் என்ன உத்தமத்தில் உறுதியா இருக்கிறேன். உறுதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. உறுதி. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்தான் நம்மை உறுதிப்படுத்துகிறாராம். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நம்மை கழுவி நம்முடைய அடிகளை என்ன செய்கிறாராம், உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். நாம் உறுதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் அருமையான தேவ ஜனமே, உங்கள் உறுதி நின்று விலகி போக முடியாத தந்திரமான காரியங்கள் இந்த பூமியில சத்துரு நடப்பித்துக் கொண்டே இருக்கிறான். உங்கள் உறுதியை விட்டு நீங்கள் விலகாதீர்கள். என் அருமையான தேவனுடைய ஜனம், நிறைய துருபதேசம் வந்திருக்கு தெரியுங்களா? நிறைய துருபதேசம் வந்திருக்கிறது. வசனம் அதுக்கு தெளிவா அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே தேவன் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டாரு. இனி பாவம் செய்தால் தேவன் கிருபையாய் அதை மன்னித்து விடுவார் என்கிற கிருபையை முதன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறுகிற விஷயங்களை அது தவறென்று அது என்ன இருக்க வேண்டும் என்று மழுப்பி விடுகிற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய விஷயம், நிறைய துருபதேசம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம உறுதியை விட்டு விளையாடக்கூடாது. அல்லேலூயா. பாவம் பாவம் தான், தப்பு தப்பு தானே, தப்பு தானே. ஆமா. உடனே நம்ம எழுதிட்டே இருக்கிறோம்,
பிள்ளைங்க பென்சில் எழுதுறாங்க, கூட ஒன்று வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா பென்சில் பின்னாடியே அதை வச்சிடலாம் இல்லையா? என்னதுங்க? தப்பு நடக்கும் போதெல்லாம் அதை திருத்திக் கொள்வதற்கு எரேசர் எப்படி இருக்கிறதோ, நம்மளை சீர்படுத்திக் கொள்வதற்கு பரிசுத்த வேதாகம் இருக்கிறது, பரிசுத்த சபை இருக்கிறது, பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், பூமியிலே சரி கட்டுகிறார் ஆண்டவர் நம்மை திருத்திக் கொள்வதற்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றது முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற விஷயம். அல்லேலூயா. நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுக்கான சத்தியம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் அதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாரே. ஆகவே தேவஜனமே, இப்படி வஞ்சிக்கிற நிறைய உபதேசங்கள் வரும். உங்க உறுதியை விட்டு நீங்க விலகக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. உங்களுடைய உபதேசத்தை விட்டு விலகி போகும்படி பல நூதனமான காரியங்களை சொல்லுவாங்க. உறுதியாய் நில்லுங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள். சங்கீதங்கள் புத்தகம் 78:8 வாசிக்கிறோம். 78:8 வசனம் முடிந்தால் எடுத்து வாசிங்கள். இருதயத்தை செவ்விப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும். பாருங்க, உறுதியாய் பற்றிக் கொள்ளாமல் போன அந்த சந்ததியா அவர்களுக்கு நீங்க ஒப்பாக கூடாதுன்னு சொல்றாரு. முன்ன அந்த உறுதியை விட்டுட்டாங்க. அதுதான் நான் உங்களுக்கு பேசிட்டு வரேன். நாம் இழந்து விடக்கூடாது. எபேசியர் 6:8 எழுதி சொல்லுது, உறுதியோடு என்ன செய்யணுமா? நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் மன உறுதியோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:16 சொல்லுகிறது, உறுதி இல்லாதவர்களை பிசாசு என்ன செய்வானா? பிடிப்பான். அல்லேலூயா. உறுதி இல்லாதவர்களை துருபதேசக்காரர்கள் என்ன செய்வார்கள்? பிடித்துக் கொள்வார்கள். 2:14 அதை நாம் வாசிக்கிறோம். தேவஜனமே, நம்ம இங்கே யாருக்கும் பிடிபடக்கூடாது. அல்லேலூயா. யாரெல்லாம் உறுதி இல்லையோ அவங்களை ஈஸியா கவிழ்த்து போடுவான். துருபதேசக்காரருடைய வேலையே இதுதான். தேவஜனமே, கடைசியாக சொல்கிறேன், லூக்கா 6:48 சொல்கிறது, உறுதியான அஸ்திபாரம் வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அதனால்தான் என் வார்த்தை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்ட, உறுதியான அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அது பெருமழை வந்தாலும், அருமையான பெருமழை வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீடு நிலைத்திருக்க காரணம் அந்த உறுதி. தேவ வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மை உறுதியை கொடுக்கிறதை பார்க்க. எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் அந்த உறுதியை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற தேவ ஜனமே, வேற எங்கும் பார்க்காதீர்கள், உங்கள் உறுதியை நீங்கள் இழக்காதீர்கள். உறுதியை இழந்து விட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு போவீர்கள். தேவ ஜனமே, உலகத்தில் சைட்டானிக் சர்ச் என்கிற ஒரு சாத்தானின் ஆலயம் என்று ஒன்று உருவாக்கின ஒரு நபர், அவருடைய பேர், அவன் பேர் ஆண்டன் லாவே என்பது அவனுடைய பெயர். இந்த ஆண்டன் லாவே என்பவன் தான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். அவருடைய தகப்பனார் ஒரு யூதன், அவருடைய தாய் ஒரு அமெரிக்கன். இந்த குடும்பத்தில் பிறந்து நன்றாக ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து அதன் பின்பு இசைப்பிரியனாக இருந்து அவன் இசைகளை வாசிக்க ஆரம்பித்தான். இசை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கொண்டு போச்சுங்க? அவனை சர்க்கஸில், கச்சேரியில், இப்படி விழாக்களில் அவனை அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவா மாறிட்டாங்க? பிசாசுக்கு அவன் அடிமையாகி விட்டான். தேவ பிள்ளைகளே, இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில கடைசியில் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டான் தெரியுங்களா? அவனுடைய இசை பிரியம் தேவனை விட்டு விலகச் செய்தது. தேவன் இல்லை என்கிற தீர்மானத்துக்குள் வந்தான். நரகம் இல்லை என்று அவன் தீர்மானத்துக்கு வந்தான். மோட்சம் என்பது இல்லை என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். தேவனுடைய வசனத்தை உறுதியாக அவனால் பற்றிக்கொள்ள முடியவில்லை. தாறுமாறாய் தன் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தான். திருமணம் செய்தான். ஒரு பிள்ளை பிறந்தது. அதன் பின்பு அதை டைவர்ஸ் செய்துவிட்டு மறுமணம் செய்தான். அதற்கு ஒரு பிள்ளை பிறந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பின்பு பார்த்தால் அவன் இந்த சாத்தானுக்கு தேவாலயங்களை கட்ட ஆரம்பித்து விட்டான். சாத்தானை வழிபட வேண்டும் என்கிற ஒரு முறையை கொண்டு வர ஆரம்பித்தான். சரித்திரங்களை சொல்வதற்கு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சமயம் இல்லை. ஆகவே இப்படி அவனுடைய வாழ்க்கை வழுவி போகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது.
கடைசியில் இன்னைக்கு உலகம் முழுவதும் சைட்டானிக் சர்ச் இருக்குதுங்க. பெங்களூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது பாஸ்டர்? நான் போயிட்டு வரேன்னு போயிட போகிறீங்க. அவங்க உங்ககிட்ட ரகசியமாக அவங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க மெதுவாக அவங்க இடத்துக்கு கொண்டு போவாங்க. அதை குறித்து நிறைய தகவல்களை நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அங்கே அந்த சாத்தானை ஆராதனை செய்கிற அந்த ஆராதனையில் முற்றிலும் அப்படியே நம்ம இங்கே என்ன செய்கிறோமோ அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கும். கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும். அங்கே கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கும், அங்கே எல்லாமே இருக்கிறதுங்க. ஆனா எல்லாம் எதுதான் ஆராதனை பண்ணுவாங்க? சாத்தான தான். பாவம் தாராளமா என்ன செய்யலாம் என்கிறதான் நம்முடைய கொள்கை. தேவனுக்கு எதிராக செயல்பட வேண்டும், அதுதான் அவருடைய கொள்கை. சாத்தான் தான் நம்மை வாழ வைக்கிறார் என்பதுதான் அவருடைய நிஜமான எதிர்பார்ப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி உறுதி இல்லாத சிலரை சாத்தான் பிடித்து தேவனை விட்டு வழுவி போக செய்கிற ஒரு கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்மேல் விழுகிற அது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பனியா இருந்தாலும் அதை உணரக்கூடாத ஒரு நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி ரொம்ப வெயில் காஞ்சினா இருக்குது, பொறுமையா போறேன்னு சொன்னா, அப்ப நீங்க ஒருத்தர் கூட போறீங்க, ரொம்ப பொறுமையா அந்த வெயில்ல வராங்க, என்ன சொல்லுவீங்க? வெயிலே உரைக்கல, பரவாயில்ல, டீசென்டானவங்க. வேற பனி பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும் பொறுமையா தான் வருவாங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா எரும மாடு மாதிரி வரைய அப்படின்னா ஏன்? அதுக்கு அதை பற்றி டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படி என்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது. ஆமென். ஆகவே தேவச்சனமே, வேற எங்கும் பார்க்காதீங்க, உறுதியை இழக்காதீங்க. நீங்க எதை கற்று நிச்சயித்துக் கொண்டீங்களோ அதுல உறுதியா இருங்க. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பிடக்கூடாது, கூடாதுதான். சிலர் சொல்லுவாங்க, ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா, பெரிய ஐயா டிவியில வந்து சொன்னாரு. டிவியில வந்து சொன்னாலும் நேரா வந்து சொன்னாலும் ஒரு தூதனே வந்து சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்க எந்த ஒரு தகவல் யார் சொன்னாலும் வேதாகம அடிப்படை இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இப்ப நல்லா கவனிக்க, பிசாசுடைய தந்திரனா ரட்சிக்கப்பட்ட இந்த கொஞ்சம் பேரை என்ன செய்யணுங்க, வழுவி போக செய்யணும், பின்மாற்றத்துக்குள்ள போக செய்யணும். அதுதான் அவருடைய திட்டம். அது யாருக்கு நடக்கும் சொன்னா, யாரு உறுதி இல்லையோ அவங்களுக்கு இது நடக்கும். உறுதியா இருக்கிறவங்களை என்ன செய்ய முடியாதுங்க. ஆமா, அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்க இல்லையா, ஒரு கேம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் ஒரு கூட்டம் கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. யார் ஜெயிப்பாங்க? உறுதியா இருக்கிற கூட்டம் தான் ஜெயிக்கும், மற்றதெல்லாம் வந்து விழுந்துடும். ஆகவே தேவஜனமே, உங்கள் உறுதியை நின்று நீங்கள் விலகக்கூடாது, உறுதியை இழக்காதீங்க. நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்திரத்திலே கோபப்படுத்தி கீழ்ப்படியாமல் அவர்கள் ஆண்டவரே பரீட்சை பார்த்து அவங்க வனாந்திரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்களாம், இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. ஆனா கர்த்தர் இன்னொரு நாள் என்று சொன்னாரே, அந்த நாள் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்ம எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்காக தேவாதி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தேவகுமாரன் வழியாக அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் மிக ஜாக்கிரதையாக அதை அடைவோம் என்கிற நிச்சயத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை இந்த பூமியிலே நாம் அனுபவித்து தேவ சமூகத்துக்கு முன்பாக வாழ்ந்து நாம் ஜீவிக்கும் போவானால் நிச்சயமாய் ஒரு நாள் ஒன்று வரும், அப்பொழுது நாம் தேவனோடு கூட இருப்போம். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அதுல ரெண்டே நான் சொன்னேன். ஒன்று, வேற எங்கும் பார்க்க கூடாது, அந்த லக்கை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இன்னொன்று, உறுதியை என்ன செய்யக்கூடாதுங்க, இழக்கக்கூடாது, மன உறுதியா இருக்கணும். அந்த உறுதிதான் உங்கள் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் உங்களை கொண்டு செல்லும் என்பதிலே ஆமே நான் கூறிக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களோடு நடத்துவார்.